வணக்கம் நண்பர்களே, விவேகம் பீப்பிள்ஸ்லேருந்து டாக்டர் ஆனந்தராஜ். இன்றைய காணொளியில் தமிழ் வளர்த்த ஆங்கில புலவர் ராபர்ட் கால்டுவெல் என்று அழைக்கப்படுவதை பற்றி பார்ப்போம். இவர் 7/5/1814 அயர்லாந்தில் பிறந்திருக்கின்றார். இவரது முழு பெயர் ராபர்ட் கால்டுவெல் ஆகும். இவர் தனது 24வது வயதில் ஆங்கில மிஷினரியுடன் சேர்ந்து கிறிஸ்தவ மதத்தை பரப்புவதற்கென்று 1838 ஜனவரி மாதம் 8ஆம் தேதி சென்னைக்கு கப்பலில் வந்து இறங்கினார். இவர் கப்பலில் வரும்பொழுது தமிழகத்தைச் சேர்ந்த அவருடைய நண்பர் பிரவுன் என்பவரிடம் தமிழ் பயின்றிருக்கிறார். தமிழில் புலமையும் பெற்றிருக்கின்றார். திருக்குறள், சீவக சிந்தாமணி, நன்னூல் போன்ற நூல்களையும் திறம்பட கற்று தேர்ந்திருக்கின்றார். பின்பு 1841 பாதிரியாராக குருப்பட்டம் பெற்ற பின்பு திருநெல்வேலிக்கு அருகிலுள்ள இடையான்குடி என்னும் ஊரில் பங்குக்குருவாக பணியாற்றினார். அங்கு 50 ஆண்டுகள் பங்குக்குருவாக இருந்த பொழுது மதப்பணியுடன் சேர்த்து தமிழ் பணியும் ஆற்றியுள்ளார். இவர் ஆங்கிலத்தில் எழுதிய நூல்களாவன கிறிஸ்தவ மதத்துக்கும் இந்து மதத்துக்கும் உள்ள தொடர்பு, 3 பாதை வழிகாட்டி, குடிமியின் மீதான அவதானிப்புகள், மதத்தின் உள்ளிருக்கும் கோட்டை, திருநெல்வேலி சாணார்கள் என்ற பெயரில் ஆங்கிலத்தில் புத்தகத்தை எழுதியுள்ளார். இதில் திருநெல்வேலி சாணார்கள் என்ற நூல் அன்றைய காலத்தில் ஜாதி அமைப்புகளால் பிரிக்கப்பட்டிருந்து நாடார்கள் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு சமுதாயத்தில் எவ்வளவு பின்தங்கி இருந்தது, அது கிறிஸ்தவ மதத்திற்கு மாறி பின் எந்தளவுக்கு உயரவும் கல்வித்திறனும் பெற்றிருக்கின்றது என்ற நூலில் குறிப்பிட்டுள்ளார். அந்த திருநெல்வேலி சாணார்கள் என்ற நூல் அன்றைய காலகட்டத்தில் சர்ச்சையாகவும் எழுந்தது. இருந்த போதிலும் அவர் கூறிய கூற்றே உண்மையாகவும் இப்பொழுதும் கருதப்படுகிறது. ஆதலாலேயே அவருக்கு இடையான்குடியில் சிலை வைக்கப்பட்டு சிறப்பு வழிபாடும் நடைபெற்று வருகின்றது. இவர் தமிழில் எழுதிய நூல்களாவன நற்கருணை தியானமாலை, தாமரை தடாகம், ஞானஸ்நானம், நற்கருணை, பரதகண்ட பிரதானம் என்ற நூல்களை தமிழிலும் எழுதியுள்ளார். அதுபோக 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்று உலகிற்கே எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நூலை எழுதியிருக்கின்றார். இந்த நூலில் உள்ள கருத்துக்கள் தமிழ்தான் பிரதான மொழி என்றும், தென்னிந்திய மாநிலத்தில் தமிழ்தான் முதலில் தோன்றியது என்றும், தமிழ் ஒரு குடும்பமாக இருந்தது என்றும் இவர் வரையறுத்திருக்கின்றார். அதாவது தமிழ், தெலுங்கு, மலையாளம், துளுவம், கன்னடம் போன்ற 5 மொழிகளை உள்ளடக்கிய திராவிட குடும்பம் என்று மொழி இருந்திருக்கிறது என்றும், அதற்கு தலையாய மொழி தமிழாக தான் இருந்திருக்கிறது என்றும், பிற மொழிகள் அனைத்தும் தமிழ் மொழியிலேனுடைய வார்த்தை கலப்பினமாகவே தோன்றியிருக்கிறது என்றும் இவர் கண்டறிந்திருக்கின்றார். மேலும் கிரேக்க மொழியிலும் தமிழ் மொழியினுடைய கலப்பின சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதனை அறிந்து உலகுக்கு எடுத்துக்காட்டியவர் ராபர்ட் கால்டுவெல் ஆவார்கள். மேலும் சிங்கள இலக்கிய நூலான மகாவம்சம் என்ற நூலின் துணை கொண்டு தமிழர்களுக்கும் சிங்களர்களுக்கும் உள்ள வியாபார ரீதியான உறவுகளையும் இவர் ஆய்வு செய்திருக்கின்றார். அவருடைய நூலில் பழைய ஏற்பாட்டிலுள்ள எபிரேயத்திலும் பழங்கிரேக்கத்திலும் தொலாமி என்ற எழுத்துக்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறதை, திராவிட சொற்கள் அதில் கலந்திருப்பதனையும் இவர் எடுத்துரைக்கின்றார். இவர் 1877 பெண்களுக்கென தனி பள்ளியை இடையான்குடியில் அமைத்திருக்கின்றார். இந்த மிகப்பெரிய ஆங்கிலேய தமிழ் புலவரான கால்டுவெல் அவர்கள் 28 ஆகஸ்ட் 1891 கொடைக்கானலில் மரணமடைந்தார். இருந்த போதிலும் அவரது சடலம் இடையான்குடியில் அவர் கட்டிய ஆலயத்திலேயே கல்லறையாக கட்டப்பட்டுள்ளது. நன்றி நண்பர்களே. வரும் காணொளியில் வேறொரு அறிஞரை பற்றி பார்ப்போம்.